வணக்கம் மக்களே! எத்தனையோ ஹீரோ, ஹீரோயின்களுடைய கேரக்டரையும் தாண்டி ஒரு படத்துல அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்ல வேறு சில குணச்சித்திர கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவுல ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுடுவாங்க. அப்படி வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே அம்மா கதாபாத்திரத்துல நடித்து பிரபலம் அடைஞ்சவங்க தான் நடிகை சரண்யா அவர்கள். இப்ப அவங்க வந்து பார்த்தோம்னா, கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியாக போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்களாம். என்னது நடிகை சரண்யாவா சொர்ணாக்காவாக மாறிட்டாங்கன்னு பலருமே இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியத்தோட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நடந்ததுன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாயகன் படத்தின் மூலமாக 1987ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் சரண்யா பொன்வண்ணன். ரெட் லைட் ஏரியாவில் இருந்து காப்பாற்றி கமலஹாசன் தனது மனைவியாக மாற்றும் கதாபாத்திரத்தில் முதல் படத்திலேயே அசத்தியிருப்பாங்க சரண்யா பொன்வண்ணன். மனசுக்கள் மத்தாப்பு, என் ஜீவன் பாடுது, சிவப்பு தாலி, அன்று பெய்த மழையில், அஞ்சலி, உலகம் பிறந்தது எனக்காக, வணக்கம் வாத்தியாரே, நான் பிடிச்ச மாப்பிள்ளை, தசரதன், பசும்பொன், மீண்டும் சாவித்ரி, அருள்ராம், சிவகாசி, தவமாய் தவமிருந்து, எம்மகன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, வேலையில்லா பட்டதாரின்னு பல படங்கள்ல நடிச்சாச்சு. ஆரம்பத்தில் ஹீரோயினாக நடித்து வந்த சரண்யா பொன்வண்ணன் அதன் பின்னாக குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்க, அதுவும் குறிப்பாக அம்மா கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குன்னு அந்த கதாபாத்திரம் மூலமாக ரசிகர்களுடைய தனி ஒரு இடமே கிடச்சிச்சு. சிவகார்த்திகேயன், தனுஷ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவாக நடித்து வந்த சரண்யா அவர்கள் தற்பொழுது அவர் மீது கொலை மிரட்டல் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கார் பார்க்கிங் தொடர்பான பிரச்சனையில் பக்கத்து வீட்டுக்கார பெண்ணை கொன்னுடுவேன் அப்படின்னு சரண்யா பொன்வண்ணன் மிரட்டி பேசியதாக சிசிடிவி ஆதாரத்தோட ஸ்ரீதேவி என்பவர் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் தற்போது பரபரப்பு புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் சரண்யாவை விசாரிக்க காவல்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. ஹரிஷ் கல்யாண், எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் வெளியான பார்க்கிங் திரைப்படம் உண்மையில் பல இடங்களில் பலருக்கும் பிரச்சனைக்குரிய விஷயம் என்பதால் தான் அந்த படம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு வடிவேல் மற்றும் விஜயகாந்துக்கு இடையே பிரச்சனை வர காரணமும் இந்த பார்க்கிங் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இப்போ எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது சினிமாவில் பார்த்தது இப்போ நிஜத்திலே நடக்குதே அப்படின்னு எல்லோருமே இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சரண்யாவா இப்படி பேசியிருக்காங்க, சாந்தமாக இருக்கக்கூடிய சரண்யா பொன்வண்ணனா இப்படி சொர்ணாக்காவாக மாறிட்டாங்களேன்னு சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாக்களில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இப்போ நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்களை ட்ரோல் செய்து வந்துட்டுருக்காங்க. சினிமா பிரபலம் என்பதால் பக்கத்து வீட்டுக்காரர்களை மிரட்டுவது சரியான செயல் இல்லை அப்படின்னு பலரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நம்மளே வந்து தேவையில்லாத விஷயங்களை பரப்பக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இன்னும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம்.